நியூ ஜஸ்டிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சமாக தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களோட சப்ஸ்கிரைபை எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போதான் எங்களால் நிறைய வீடியோக்களையும் நிறைய நிறைய செய்திகளையும் பகிர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம எப்போதும் எதை பற்றி பார்க்க போறோம், மௌன புரட்சி நாயகன் விஜய் அவர்களின் ஈரோடு பொதுக்கூட்டம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஈரோடுனாவே மஞ்சள் 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 மஞ்சள். ஒரு நல்ல காரியம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும், அந்த நல்ல காரியத்துக்கு வந்து மஞ்சள் மூலமா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டுல அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் நம்ம காண்டி வேண்டிக்கிறவங்க வந்து மஞ்சள் புடவையோட தான் வேண்டிக்குவாங்க. ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு பெண்ணியம் பேசுற தலைவர் இதுதான். பெண்ணியத்தை பெரியார் கொள்கையில பேசுறவரு மஞ்சள் மூலமா தான் மஞ்சள் புடவையை கட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரியார் கொள்கையோட பேசுறாரு. பேசி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிடாரு, அடிக்க ஆரம்பிச்சிடாரு. திமுக திமுக திமுகன்னு கத்த ஆரம்பிச்சிடாரு. கீழே உள்ள சில ஜாமதிகளும் அப்படியே ஏய் என்ன பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு யாராவது மரத்துல ஏறிடுவாங்க. தம்பி கீழே இருங்கப்பா, கீழே இருங்க பா, முதல்ல கீழே இருங்குப்பா, தம்பி கேமரா தரப்பா, கீழே இருங்குப்பா, இது வீடியோ எடுத்துட்டு இருக்கல, வீடியோ எடுத்து உங்க அண்ணன் வச்சு போகணுமா, முதல்ல கீழே இருங்க, கீழே இருங்கப்பா, முதல்ல முத்தம் கொடுக்கணுமா, நீ கீழே இறங்கு முத்தம் தர்றேன். கீழே இறங்கிட்டியா, சரி தம்பி கீழே இறங்க மாட்டாப்ல, முத்தம் தம்பி இப்படி கொடுக்கணுமா. சரி நம்ம இப்ப வந்து கதைக்கு பேசுவோம். கேமராமேன் வந்து கேமரா தூக்கிட்டு போயிருக்காருங்க. இப்ப முத்தம் கொடுத்து அவர் வந்து இது பண்ணாதான் குளிர செய்தாலும் கேமரா கொடுப்பாராம். கேமரா ரெக்கார்டு ஓடிட்டு தான் இருக்கு. நல்லதுதான். அதான் எப்பவும் போல என்ன பேசுறாரு, வந்தாரு திமுக 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. பேசிட்டு என்ன அவர் பேச போறாங்கிற அவரோட பேப்பர் வந்து முதல் நாளே லீக் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சாட்டைக்கு கிடைச்சிட்டுங்க. சாட்டை முதல் நாளே அவர் என்ன பேச போறான்னு சொல்றாரு. முதல் நாளே சொல்றாரு, பாயிண்டோட சொல்றாரு, ஈரோடுனாவே பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாரு. அடுத்து மஞ்சள்னு பேச போறாரு. அப்புறம் திமுக 2 திட்டு போறாரு. அப்புறம் வேற எதுவுமே பேச முடியாது, அப்படியே அமைதியா ஓடி போயிடுவாருங்க. இதுதான் பேச போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணன் இது வந்து இந்த பேப்பர்ல லீக் பண்ணவங்களை முதல்ல வன்மையா கண்டிக்கணும், இல்ல கண்மையா வண்டிக்கணும். அது மாதிரி ஏதாவது வந்து அண்ணன் வந்து அவங்க கட்சியில உள்ளவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது சோனியாக்காவே அந்த எக்ஸ்ல இருக்க சோனியாக்காவே சொல்லியிருக்காங்க, யாரோ பேப்பர் வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து அனுப்பி விடுறாங்க. இதுக்குதான் வந்து ஒரு குள்ளநெறிகள் எல்லாம் கூட்டத்துக்குள்ள வச்சே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு வர போறாங்களா, இல்ல இவங்க கட்சிக்கு வந்து வேற யாரையும் பாதுகாப்பா நம்ம யாரையும் அனுப்பணுமா அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவுக்கு ஒரு சந்தேகத்தோட இப்ப இவங்களோட பொதுக்கூட்டத்தை வந்து நம்ம அணுக வேண்டியதா இருக்கு. இப்ப அண்ணன் வந்தோடனே என்ன பேசுறாருன்னா, வள்ளுவர் கோட்டத்து மேல காட்ட வேண்டிய அக்கறையை வந்து நீங்க மக்கள் மேல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுறாரு. அண்ணன் வள்ளுவர் கோட்டத்து மேல ஏன் இவ்வளவுக்கு இப்ப கோவப்பட்டாருன்னா, வள்ளுவர் கோட்டத்துல அன்னைக்கு சாயங்காலம் போல சிவகார்த்தியோட பராசக்தி படத்தோட ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த இதுக்கு வந்து என்னோட இந்த பொங்கலுக்கு வந்து கிளாஸுக்கு வரானவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்தியம் மேல என்ன கண்டுன்னு தெரியல. அந்த காண்டு கிளாஸுக்கு வர்ற காண்டு, அதான் கிளாஸுக்கு வர காண்டுல வந்து அவரை வந்து வள்ளுவர் கோட்டத்து மேல காட்டுற அக்கறையே ஏன் மேல காட்டுன்னு சொல்லிட்டு விட்டாரு. அவர் சொல்லிட்டு போய் 4 நாள் ஆகுது. 2 நாள் தான் இந்த இது என்ன இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அந்த டைம்ல உள்ள போட்டோக்கள் எல்லாம் வந்து அங்க ஃப்ரேம் பண்ணி அங்க மொத்த கண்காட்சியா வச்சிருந்துருக்காங்க. அந்த கண்காட்சிக்கு என்னன்னா காலைல சொல்லிட்டு போனாங்க. அந்த இவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா கூட்டம் சராசரியாவே 2 நாள் தான் கண்காட்சி சொல்லி இருக்காங்க. இப்போ 1 வாரம் எக்ஸ்டெண்ட், இப்போ என்ன 4 நாள் ஆகுதா, இதுக்கப்புறம் 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா இந்த கண்காட்சியா. அப்படி அண்ணன் ஒரு பேசி ஒரு நன்மை நடந்திருக்குன்னா அந்த வள்ளுவர் கோட்டத்துல உள்ள இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கான அந்த படத்துல உள்ள காட்சிகளை வந்து அங்க கண்முன்னே காமிச்சிருக்காங்க. ஈரோடுனாவே பெரியார் தான், ஈரோடுனாவே பெரியார் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகப்பெரிய கடப்பாரு, அவர் மிகப்பெரிய உளி, இந்த தமிழ்நாட்டையே செதுக்கின உளி அவர் தான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பெரியார் தான் என்ன சொல்றாருன்னா, இந்த சனாதன தர்மம் அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக ஒரு பாய்ச்சலை, மிகப்பெரிய பாய்ச்சலை தமிழ்நாட்டை வந்து உருவாக்கி விட்ட ஒரு பெரியார் தான். அவர் பிறந்த மண்ணுல நின்றுட்டு அவரை பத்தி பேசுறீங்க, நல்லதுதான். ஆனா நீங்க என்ன பேசுறீங்க அது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, கொள்கை எதிரின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பத்தி பேசணுமா இல்லையா? இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ மிகப்பெரிய இஷ்யூ வந்து உருவாக்கிட்டு இருக்கான்ல, சாதி பிரச்சனை மத பிரச்சனை இங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எதையுமே உருவாக்க முடியலையே அப்படின்னு நிக்கிறவன், இந்த ஹெச்ஐல இருந்து நயினார் வரைக்கும் அவ்வளவு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல. பிஜேபி திருப்பரங்குன்ற இஷ்யூவே எவ்வளவு பெரிய இஷ்யூ, 1 மாசமா நடந்துட்டு இருங்க. உங்க கட்சியில இருந்து யாருமே இதுக்கான வந்து இதுவரை உங்க கொள்கை துணைப்பறை பூச்சலையாளர் சொல்லிட்டு போறாரு, இது வந்து திமுகவும் அதிமுக பிஜேபியும் நடந்து சேர்ந்து செய்யற சதி. இது எப்படி 2 பேர் எதிரில் இருக்க எப்படி சேர்ந்து செய்வாங்க ஒரு சதின்னு எனக்கு தெரியல. அவன் வந்து போட்டுட்டு சண்டை போட்டு இருக்கானா, இவன் போலீஸ் மொத்தமா வந்து மறைச்சிட்டு இருக்கு. நீதிமன்றம் வந்து அதுல நடுவுல வந்து அவர் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு போறாரு.
ஆனா இதுக்கான எந்த ஒரு காரணத்தையும் நீங்க வந்து ஒரு ஒரு பதிலே சொல்லாம அந்த திருப்பரங்குன்ற இசையை பத்தி எதையுமே கண்டுக்காம, உங்க கொள்கையை தானே அது, உங்க கொள்கையில தானே வரும், அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்கிறதா பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போனாரா? பெரியார் இருந்தா பெரியார் என்ன சொன்னாரு? பெரியார் வந்து இது வந்து திமுக பிரச்சனை, நீ வந்து அமைதியா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அப்படி இருந்தாலும் நீ அமைதியா இருக்கலாமா? எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க இந்த இதுக்கான வழியெல்லாம் நீங்க எப்படி வந்து சரி பண்ணுவீங்க? கம்முனே இருந்தவா மௌன புரட்சி நயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை கொள்கை தலைவர்கள் பத்தி பேசுறாங்க, கொள்கையை பத்தி பேசுறாங்க, அதனால உங்களுக்கு என்னன்னே தெரியாதுப்பா, இந்த நேரத்தில் உங்க அமைதியா இருந்துருவாப்பா அப்படின்ட்டு அமைதியா இந்த போன வீடியோ கட்டி வாய முடிட்டு அது மாதிரி நான் அமைதியா இருந்துட போறீங்களா என்ன? அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது அப்படின்னு யாரும் உரிமை கூட முடியாது. அவங்க வந்து தமிழ்நாட்டோட சொத்து, நாங்க யாரு வேணாலும் உரிமை கூறுவோம் அப்படின்னு. இது வந்து பெரியார வந்து நாளைக்கு எச்ச வந்து எங்களோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை தலைவர்னு சொன்னா நம்ம ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும்ல, அதே சந்தேகம் உங்க மேல வருது. நீங்க வந்து அவங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பெரியாரையும் நீங்க ஏத்துக்கிட்டு அவங்களோட கொள்கை தலைவர் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்படின்னு சொல்ற நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்களோட கொள்கைக்கான எந்த எந்த விஷயத்த அவங்க எதுக்குறாங்க, எதுக்காண்டி எதுக்குறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்த தெரியாம அந்த கொள்கைக்கான எந்த ஒரு இதையுமே கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு நீ வந்து காசுன்னா நான் வந்து மாசு, அது குருவி படத்திலேயே மாசு தூசுங்கிற டைலாக் எல்லாம் அப்படியே போட்டு கலாய்ச்சி விட்டுட்டாங்க. கலாய்ச்சி விட்டு அந்த படத்தையே கலாய்ச்சி விட்டுட்டாங்கன்னா அந்த படத்துல டைலாக் அப்படியே இங்க தூசு தட்டி இங்க வந்து தட்டிட்டு போயிடுறது. தட்டிட்டு நீ வந்து மாசுனா நான் வந்து கிளாஸ் அப்படியே ரிப்பீட் மோட்லயே இருக்கீங்க. கொள்கை எதிரியாது, இந்த எதிரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் எதிரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கத்த விடுறது, அப்படியே மலுமட்டை அப்படி கத்த விட்டுட்டு அப்படியே மலுமட்டை ஆகிடுறது. கொள்கை எதிரியாரு மனுஷத்துக்கு எதிரியாருன்னு பேசுறது, இங்க வந்து திமுக மட்டும் கத்துறது, பிஜேபி வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணவே இல்லை. இந்த வீடியோல மொத்த வீடியோ 31 நிமிஷம் நம்ம இந்த வீடியோ ஓடுது. ஏன்னா 10 நிமிஷம் ஒண்ணான்னு 9 நிமிஷம் ஒண்ணா பேசுறாங்கன்னா 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா உனக்கு என்னையா? நான் வந்து மக்களுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போறான்னு. மக்கள் என்ன பேசுறீங்க? ஊருக்கு போயிட்டு அந்த ஊரோட பெருமை டக்குன்னு ஈரோடுனாவே மஞ்சள், காஞ்சிபுரம்னாவே பட்டு, மதுரைனாவே ஜல்லிக்கட்டு, நாகைனாவே சமத்துவம், இந்த தஞ்சாவூர் திருவாரூர்னாக்கே தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு என்னென்ன ஒரு பெருமை இருக்கா அதெல்லாம் உங்க இதுல வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வந்துடும். அதை 3 நிமிஷத்துக்கு பேசிடுவீங்க. அப்புறம் வந்து தோழா நண்பா நண்டிகள் அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசுவீங்க. அப்புறம் கடைசியா ஒண்ணு போடுவீங்க, கான்பிடென்டா இருங்க மக்களே, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட ஒண்ணு போட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க. இதுதானே பேசுவீங்க, வேற என்ன பேசுவீங்க நீங்க? இதை மட்டும் பேசிட்டு போயிடுறது. அந்த தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அண்ணாவே எம்ஜிஆரும் உங்களுக்கு இந்த விஷயத்தான் சொல்லிட்டு போனாங்களா என்ன? இப்ப நீ வந்து அமைதியா இருந்துடுங்க, கொள்கைகளை பத்தி பேசுறப்ப எதுவுமே பேசாதீங்க. இந்த காந்தியோட பேரை வந்து 100 நாள் திட்டத்துல இருந்து எடுக்க, மகாத்மா காந்தி ஊரை வளர்ச்சிட்டு அந்த இதுல இருந்து இந்த 100 நாள் திட்டத்துல உள்ள பேரை மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டு ஏதோ ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போடுறாங்க. அந்த இது வந்து எதுவுமே கண்டுக்கல, அப்படியே அதை வந்து அப்படியே மறந்துட்டீங்க. காந்தியோட பேரை வந்து தூக்கிட்டு போறாங்க. நாங்க வந்து நீங்க சொல்லுவீங்களா நான் வந்து காந்தி ஏத்துக்கிறேன். காந்தி ஏத்துக்கிட்டவர் தான் காமராஜர், அவர் தான் உங்க கொள்கை தலைவர். காந்தி ஏத்துக்கிட்டவர் தான் பெரியார், அவரு உங்க கொள்கை தலைவர். அவர் பேரை எடுக்கிறாங்க, நீங்க பேச மாட்டீங்க. இந்த விஷயம், இந்த இஷ்யூ, காந்தி பேரை எடுக்கிற இஷ்யூ ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க பேசிட்டு இருந்திருக்கலாமே, அந்த விஷயத்த பேசலையா? இது உங்க கொள்கையில வராதா? இதெல்லாம் எடுத்து வச்சுப்பீங்களா? இதெல்லாம் என் கொள்கை பிரச்சனை, இதெல்லாம் என் அரசியல் பிரச்சனை, இந்த பிரச்சனை நான் பேசக்கூடாது, இதுல வந்து நான் மௌனமா இருந்து நான் மௌன புரட்சி பண்றேன், இந்த பிரச்சனைக்கு நான் மௌன புரட்சி பண்ணி நான் மௌனமாவே இருந்து சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி பண்றீங்களான்னு அந்த அப்படி இருந்தாலும் சொல்லிடுங்க. நான் வந்து மௌன புரட்சியில இருக்கேன், இப்ப வந்து என்கிட்ட கேட்காதீங்க, நான் மௌன புரட்சி வெற்றி அடைஞ்சிட்டு நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன், ஊரக வளர்ச்சி திட்டத்திலேயோ காந்தி பேர் எடுக்கிறதுலயோ திருப்பரங்குன்ற விஷயத்திலேயோ நான் வந்து மௌன புரட்சியில இருக்கேன். அதனால இப்ப என்ன வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெற்றி அடைஞ்சுதான் வெற்றி அடைஞ்சிட்டு சொல்றேன் அப்படின்னு வேணாலும் சொல்லிடுங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க மௌனமா இருங்க. மௌனமா இருந்தவனே ஏன் இந்த கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கிறோம்? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டத்தை யாரு வழி நடத்துறது? நீங்க தான் வழி நடத்துறீங்க. அந்த கூட்டத்துக்கான கொள்கைகளை நீங்க தான் சொல்லணும். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரச்சனைங்க நீங்க எடுத்து காட்டணும். இப்ப அரசியல் பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்க, சரி, இதுல வந்து இது சரி தப்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, உங்க கொள்கைக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையில இது சரி இது தப்பு, திருப்பரங்குன்ற இஷ்யூல அந்த விளக்கு ஏத்துறதுதான் சரி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல விளக்கு ஏத்த கூடாதுன்றதுதான் சரி அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு எடுக்கணும்ல. அந்த எதுலயுமே ஸ்டாண்ட் எடுக்கல. காந்தி பேர் எடுக்கணும் நல்லதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க, காந்தி பேர் எடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கணும். இல்ல ஏதோ ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுக்கணும். எந்த ஸ்டாண்டுமே இல்லாம அரசியல் இருந்துட்டு நான் வந்து அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறீங்க. இது டைலாக் வந்து இவர் பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு, நான் மட்டும் தான் டைலாக் பேசுறேன். இவர் 2 நாளைக்கு முன்னாடி டைலாக் பேசலையா? ஸ்டாலின் பேசுற டைலாக் என் கேரக்டரே புரிஞ்ச மாட்டேன்னு சொன்னது யாரு சொன்னாரு? அவரு அமித்ஷா மட்டும் சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? பிரச்சனை என்ன பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனைக்காண்டி சொன்னாரு. இந்த பிரச்சனையை என் ஊருக்குள்ள வர மாட்டேன், இந்த பிரச்சனையை என்னோட இதுல நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க சும்மா உங்க கூட்டத்தெல்லாம் வந்து அப்படியே மழுங்கடிக்கிறது ஒரு கூட்டத்தை ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து ஒரு ஹீரோயிசத்தை மெயின்டைன் பண்றதுக்காண்டி நீங்க டைலாக் பேசுறீங்க. நீங்க பேசுற டைலாக்கும் அவர் பேசுற டைலாக் ஒண்ணா? அதை எப்படி எடுத்துக்க முடியும்? தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கு ஒரு தூய சக்தி.
தூய சக்தி தான் வந்து மலேசியாவில் போயிட்டு மியூசிக் ரிலீஸ் பண்ண கடைசி படம். தமிழ்நாட்டில் தானே வாழ்றீங்க, தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடி அந்த மியூசிக் ரிலீஸ் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு அதுக்காண்டி தான் ஆர்ப்பரிப்பாங்க. இந்த கடைசி படத்தை தீட்டு போய் நீங்க எங்க பண்றீங்க? மலேசியாவில் பண்றீங்க. ஒரு ஓட்டு அதுன்னு சீட்டு வந்து 80,000, 40,000, 20,000. இது வந்து கொள்ளையடிக்கிறது. திமுக பெரியாரை வச்சுட்டு திமுக வந்து கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்றீங்க. பெரியார் பேரை வச்சுட்டு கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன இப்ப எதுக்கு போய் மலேசியாவில் போய் வச்சுருங்க? இங்க வந்து 500க்கும் 1000த்துக்கு தான் இது டிக்கெட் காலியாகும். அங்க போனா 80,000, 40,000, 20,000 நல்லா நல்லா கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை 80,000 பேர் அங்க கூடலாமா? அதுல சரி போட்ட பணத்தை இதுலயே எடுத்துருவோம், இங்கேயே முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்துட்டு போய் மியூசிக் ரிலீஸ் வச்சிருக்கீங்க. வச்சுட்டு நீங்க வந்து திமுக வந்து தீய சக்தி, நான் வந்து தூய சக்திங்க. தூய சக்தி அவ்வளவுக்கு அழுகையா இருந்துகிட்டு நீங்க பேசுங்க. களத்துல இருக்கிறவங்க தான் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. வேறவங்களாம் வம்பாலாம் எதிர்க்க முடியாது. நீங்க சொல்றீங்கிறது தாண்டி தான் உங்களை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமா, உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? வாரம் ஒரு நாள் வருவீங்க, பேசுறீங்க, பேசிட்டு போய் பனையூர்ல போய் படுத்து தூங்குறீங்க. திரும்பி இன்னொரு வாரம் வரீங்க, போய் பனையூர்ல படுத்து தூங்குறீங்க. இன்னொரு வாரம் வரீங்க, போய் பனையூர்ல படுத்து தூங்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் இங்க பேசுறீங்க. எவன்டா அவன் 10 நிமிஷம் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, என்ன ஒரு அரசியலை பேச மாட்டா, 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 10 நிமிஷம் தான் 9 நிமிஷம் உனக்கு என்ன? எனக்கு என்னையா உன்னை நோக்கி ஒரு கூட்டம் வந்திருக்குல்ல, அவனுக்கு நீ யாவது தெளிவுபடுத்திட்டு போனோம்ல. போய் வந்து 10 நிமிஷம் பேசுவா, 10 நிமிஷத்துல திமுக 4 நிமிஷம் கத்துவா, வணக்கம் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவா, கடைசியா மீண்டும் சந்திக்க வரையும் விட்டு போயிடுவா. இது வந்து இதுக்கு 2 நிமிஷம், அதுக்கு 2 நிமிஷம், திமுக 2 நிமிஷம், அதோட போயிடுவா. அங்க வந்து இருக்க மக்களுக்கு நீ வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க எதிர்பார்த்து வருவாங்கல்ல, அவங்களை எதுவுமே கண்டு கிடையாது. அப்படியே அவங்க மரத்துல ஏதாவது கண்டு கிடையாது, ஸ்டார்ட் போகாமல ஏதாவது கண்டு கிடையாது. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 30 சீட்டுக்கு வந்து 30 பக்கத்துக்கு வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு கட்சியில இது காவல்துறை சொன்னுச்சுன்னா, எங்களுக்கு வந்து இவ்வளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப 41 பேரை கொண்டதுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறாங்க. எங்களுக்கு வந்து 63 கோரிக்கைகள் கொடுத்துறாங்க, எங்களுக்கு வந்து 70 இது கட்டளை கொடுத்துறாங்க. இத்தனை தான் நாங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க திரும்பியும் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேற எத்தனை பேர் காலி வந்துட்டாங்க வேலையை பார்க்க போறீங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து எல்லா இடமும் சொல்றது இந்த இதை வந்து இவ்வளவுக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் வருது இல்ல, அவ்வளவுக்கு கூட்டம் வருது இல்ல, மக்கள் உங்களை நோக்கி வர்றாங்கல்ல. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்? அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும். உங்க இன்னைக்கு சொன்னீங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாது கீழே இறங்குப்பா, இது கேமரா அந்த இதுல மியூசிக் இதுல ஏறக்கூடாது, கீழே இறங்குனாதான் முத்தம் தருவா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஏறினப்பயே எல்லாரையும் சொல்லி எல்லாரும் இறக்கி விட்டுருக்கணும். எல்லாரும் முதல்ல கூட்டமா கூடாதீங்க, ஒதுங்கி போகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அந்த பிரச்சனை நடந்துருக்காது. நீங்க எல்லாம் ஒரு ஹீரோயிஸ் தாண்டி வந்தீங்க, ஹீரோயிஸ் தாண்டி போனீங்க, இந்த ட்ரோன் வீடியோ எல்லாம் எடுத்தீங்க, அந்த வீடியோ எல்லாம் எங்கேயுமே காட்டவே இல்லை. எல்லாம் ஜனநாயகன் படத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜனநாயகம் படத்துக்குள்ள வந்து இந்த சீனெல்லாம் வச்சுக்கிட்டு வெளில வந்து இதுக்கு காட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து எங்களை வந்து முடக்கலாம் நினைச்சிடாதீங்க, எங்களெல்லாம் முடக்க முடியாது. உங்களை யாரும் முடக்கலாம்? நீங்க தான் வாரம் ஒரு நாள் பேசிட்டு மற்ற நாள்லாம் போய் முடங்கிக்கிறீங்க. பனையூர்ல போய் முடங்கிறது நீங்க தான். நான் வந்து இப்ப பேசுறவங்களுக்கு, நான் வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து வெறியாயிடும். என்ன இவ்வளவு நேரம் வந்து இப்ப விஜயை பத்தி பேசிட்டு இருக்காரு, முடக்கிறது, பனையூரை பத்தி பேசுறாரு, 41 பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரும் வேற எதுவும் பேசல. அவரும் பேசுற ஒரே ஒரு விஷயம் தான், போனாரு திமுக திமுக திமுகன்னு கத்தினாரு, திமுக திமுக திமுகன்னு வந்துட்டாரு. வேற ஏதாவது பேசினாரு அவரு? இந்த திருப்பரங்குன்றம் இந்த பிரச்சனையை பேசிருக்கலாம், இந்த ஊரை வச்சு காந்தி பேர் இடத்தை பத்தி பேசிருக்கலாம், இந்த எஸ்ஆர்ல 90 லட்சம் மாதிரி காலி பண்றாங்க அதை பத்தி பேசிருக்கலாம், அது இப்பதான் காலியா இருந்திருக்காங்க. இல்ல அந்த பிரச்சனை நடந்திருந்து அதை பத்தி பேசிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். எதுவுமே பண்ணல, போனாக்கே திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை விட்டுட்டு அப்படியே வந்துடுறது. எனக்கு வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பேச தெரியும், ஆனா பேச மாட்டேன், நான் உங்களை மாதிரி கிடையாதுன்ட்டு. யாரும் உங்களை அநாகரிகமா யாரும் இது வரைக்கும் பேசல. யாரு பேசினா ஏதாவது, ஆனா நீங்க வந்து உங்களோட தற்கொலை தொண்டர்களுக்கு வந்து சொல்லி விடுங்க, அநாகரிகமா பேசக்கூடாது. யாரு பேசுனாலும் அவன் என்ன பேசுறாலும் முதல்ல கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. எடுத்தோடனே அவனை பிடிச்சி கத்தி விட்டு வந்துடாதீங்க, வாழ்னு எலி கத்துற மாதிரி அணில் கத்துற மாதிரி கத்திட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொண்டர்களுக்கு முதல்ல சொல்லுங்க. உங்க தொண்டர்கள் யாராவது ஒரு சுயமா ஒரு சுய ஒழுக்கத்தோட யாராவது ஒருத்தன் பேசுறான்னா, அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து அநாகரிகமா பேசுறவங்க எல்லாம் பிஹெச்டி வாங்கினவங்களாதான் இருக்காங்க. சரி, நீங்க வந்து திரும்ப திமுக தான் எதிர்ப்பேன் போனா நீங்க திமுக எதிர்ங்க, எதிர்த்து பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதலின்படி உங்க கொள்கைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கொள்கைக்கான பிரச்சனையும் பாருங்க. ஊர்ல வந்து கொள்கைக்கான பிரச்சனைகள், இந்த சாதி மதத்தை வச்சுக்கிட்டு நடக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டும் காணாம அப்படியே போயிடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்துக்கள். சரி மக்களே, கான்பிடண்டா இருங்க. நியூ ஜஸ்டிஸ் விளாக்குக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் நிறைய வீடியோக்கள் போட முடியும். நியூ ஜஸ்டிஸ் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் GK.